Hi friends, welcome to Samayal journey. இன்னைக்கு நம்ம கர்நாடகால ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் காசி அல்வா, தமிழ்ல பூசணி அல்வான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்ய நான் 400 கிராம்ஸ் பூசணிக்காவை நல்லா மிக்சியில் blend பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி 200 கிராம்ஸுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி 100 கிராம்ஸுக்கு கீ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஷ்யூ நட் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த குங்குமப்பூவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹாட் வாட்டரை ஊற்றி அதில் கொஞ்ச நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு குங்குமப்பூவோட கலரும் அந்த வாசமும் நல்லா அல்வாவில் மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நான் ஒரு பேனில் கீயை நல்லா ஹீட் பண்ணி முந்திரியையும் திராட்சையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். நெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம முந்திரியை போட்டுக்கலாம். முந்திரி லேசாக ஃப்ரை பண்ணால் போதும். இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட் கலராகவே இருக்கட்டும். இப்போ நம்ம திராட்சை ஆட் பண்ணுறோம். இப்போ நமக்கு திராட்சையும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அல்வா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒய்டாக ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் அரைச்சி வச்சுருக்க பூசணிக்காயை சேர்த்து கொஞ்ச நேரம் அதை குக் பண்ணிக்கலாம். பூசணிக்காவை அரைக்கும்போது தண்ணி எதுவும் விடாமல் அரைச்சிக்கோங்க. ஏன்னா பூசணிக்காயிலேயே நிறைய தண்ணி இருக்கும். இப்போ நம்ம விட்டுருக்கிறது பூசணிக்காய் அரைக்கும்போது கொடுத்த தண்ணி தான். இப்போ இந்த தண்ணியிலே இது நல்லா ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். பூசணிக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். 5 மினிட்ஸில் சுகர் நல்லா மெல்ட் ஆகி பூசணிக்காயோடு சேர்ந்து பாயில் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், சுகர் நல்லா மெல்ட் ஆகி பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குங்குமப்பூவை இதில் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்க்கறதுனால அல்வாக்கு ஒரு நல்ல கலரும் நல்ல ஒரு வாசனையும் கிடைக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். குங்குமப்பூ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய், முந்திரி பருப்பு, திராட்சை எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி மெல்லமாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நெய்யோடு சேர்ந்து இந்த பூசணிக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய் தூளை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கிளறி விடலாம். இப்போ நம்ம அல்வா நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தொடர்ந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அல்வாலேருந்து நெய் பிரிஞ்சு நமக்கு பேனில் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம அல்வா ரெடிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த நெய் தனியாக பேனில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 1/2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ பேனில் ஒட்டாமல் எப்படி உருண்டு வருது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக பூசணி அல்வா ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷிங்க்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ கேஷ்யூ நட் வச்சு கார்னிஷ் பண்ணுறேன். இப்போ டேஸ்டிங் டைம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு அல்வா. கர்நாடகா ஸ்பெஷல் காஷி அல்வா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையலோடு நான் உங்களை சமையல் ஜர்னியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.